வணக்கம். டிடிஎஸ் வியூஸ் என்ற என் சேனலின் சார்பாக இன்று நான் வாசிக்க இருப்பது ஆராயே சிறுகதை படைப்பு விஜி முருகநாதன் அவர்கள். பதிப்பகம் கடலூர். இந்த புத்தகத்தை என் நண்பர் ஒருவர் பரிசாக கொடுத்தார், நான் பள்ளியில் பணியாற்றிய காலத்தில். ஆராயே எனும் சிறுகதை தொகுப்புகள் அடங்கிய இந்த புத்தகத்தில் மொத்தமான 15 சிறுகதைகள் உள்ளன. அத்தனையும் அருமை. குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் விழா காலங்களில் பரிசாக கொடுக்க உகந்த புத்தகம். இப்பொழுது கதைக்குள் செல்வோம். 3 நாட்களாக வீடு கனத்து கிடந்தது. ஒருவரும் கலகலப்பாக பேசிக்கொள்ளவில்லை. ஆராயும் அப்படித்தான் மௌனமாகவே சுற்றி கொண்டிருந்தாள். ஆனால் அதையும் தாண்டிய சந்தோஷம் கண்ணில் மின்னியது. பின்னே அவள் மதராசுக்கல்ல போகிறா. அவளுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லாம் அதே ஊர்தான். மீறி போனால் குதிரை வண்டியில் நெசவாளர்கள் காலனியில் இருக்கும் தம்பி வீட்டுக்கு போயிட்டு வருவாள். அங்கேயும் அவளுக்கு இருப்பு கொள்ளாது. என்னவோ நெருப்பு மீது உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஓடி வந்துடுவாள். ஆராயே, இப்போ தானே வந்தேன், அதுக்குள்ளே கிளம்புறேன், வண்டி சத்தத்துக்கு கூட கட்டாது. ஆமாம் அண்ணி, அதென்ன எப்போ வந்தாலும் காப்பி தண்ணி குடிச்சுப்பிட்டு ஓடுறது. ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு தான் போங்களே. தங்குறதா? சீனு முழிச்சிட்டானே. உடனே நான் வேணும் அவனுக்கு. அம்மா எங்கேன்னு தான் முதல்ல கேட்பான். கண்ணு முன்னாடி இல்லாட்டி கோபப்பட்டு கத்துவான். இப்படி ஆராய் சொல்கிற சீனி என்கிற சீனிவாசனுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு ஆகி போகிறது. 4 வயது வந்த குழந்தைகளுக்கு அப்பா. ஆராயோட புருஷன் 2 மகன்களையும் 1 மகளையும் கொடுத்துவிட்டு சின்ன வயசுலேயே காலமாகி விட்டார். அப்போது 20 வயது தான் அவளுக்கு. கடைசி பெண் குழந்தைக்கு 4 வயது. இருந்தாலும் தளர்ந்து போகாமல் சமாளித்தாள். கூடவே மாமியார் கிழவியும் இருந்ததால் நல்லாவே பாடுபட்டாள். தறி ஓட்டுவா, பாவு புனைவா, கூடும் பொறுக்கி விற்பான். எப்படியோ கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்த்தாள். மூத்தவள் தலையெடுக்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டாள். மூத்தவன் அம்மா போனால் அதே தறி ஓட்டுற வேலைக்கு தான் போனான். எல்லா குழந்தைங்க மேலே பிரியமானாலும் மூத்த மகன் மேலே ஒரு இனுக்கு பாசம் ஜாஸ்தி. 23 வயசுலேயே மூத்த மகனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அம்மா, எனக்கு என்னம்மா அவசரம், தங்கச்சிக்கெல்லாம் முதல்ல கல்யாணம் பண்ணலாம், தம்பி படிப்பு முடியட்டும்னு சீனு தள்ளி போட்டுக்கொண்டே வந்தான். ஆனாலும் அடுத்த வருஷமே சொந்தத்திலேயே மீனாட்சியை கேட்டு வர உள்ளூர் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராயி கல்யாணத்தை முடித்து விட்டாள். அடுத்த வருஷமே ஒரே பிடிவாதமாக பொன்னம்மாவை கொண்டாந்துட்டா ஆராயி. ஆரம்பத்தில் மாமியார் மிச்சின மருமகளாக தான் இருந்தால் பொன்னம்மாவும். அப்புறம் அவளுக்கு 2 குழந்தைங்க பிறக்கவும் மாமியாரான ஆராய் கூட மல்லு கட்ட ஆரம்பிச்சிட்டான். சீனு வீட்டிலேயே சொந்தத்திலேயே தறி போடுற அளவுக்கு முன்னுக்கு வந்து விட்டான். அதனால் ஆராய்க்கு முன்னை போல பெருசான வேலை எதுவும் இல்லைங்கிற தம் மருமக செய்கிற வேலையில் குத்தம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். முதல்ல அம்மா சொல்கிறத கேட்டு பொண்டாட்டியை திட்டின சீனு நாள் போக போக 2 பேரையும் சேர்த்து நீங்களெல்லாம் பொம்பளைங்க தானான்னு திட்ட ஆரம்பிக்கவே 2 பேரும் அவன் முன்னாண்ட சண்டை போட மாட்டாங்க. சீனு வீட்டு கழிப்பறையில் ஒதுங்க மாட்டான். தினமும் வேப்பமர குச்சியை வாயில் வச்சுட்டு சொம்பை தூக்கிட்டு மலையடி வாரம் போயிடுவான். அப்போ ஆரம்பிக்கும் மாமியார் மருமக சண்டை. ஏண்டி பொண்ணா, என்ன குழம்பு வைக்கிறேன்னு மெதுவாக சமையல் உள்ள போவா ஆராயி. தக்காளி குழம்பு தான் அத்தை என்பாள் பொன்னம்மா.
ஏண்டி உனக்கு இந்த தக்காளி குழம்பு விட்டால் வேறு எதுவும் தெரியாதா? இதோ என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்கிறதோடு நிறுத்திக்கணும். அதை விட்டு போட்டு எங்கள் அம்மா கறியை ஏதாவது சொன்னால் தெரியும் செய்தி. இப்படி ஆரம்பிக்கிற சண்டை பழிகாலி சண்டாளி அப்படிங்கிற கெட்ட வார்த்தை வரைக்கும் தொடரும். ஆனால் அதெல்லாம் சீனுவோட செருப்பு சத்தம் நடைவாசலில் கேட்குற வரைக்கும் தான். சத்தம் கேட்டுதோ இல்லையோ 2 பேரும் பூனை குட்டியாட்டம் பதுங்கிடுவோம். நாள் போக போக பெரிய மருமக கூட சண்டை போட்டு அழுத்து போச்சு. பொன்னம்மாவும் 4 குழந்தைங்க வரிசையாக பிறக்கவும் ரொம்ப நைந்து போயிட்டா. கிளவி இல்லாமல் ஒன்றும் முடியாங்கிறத நல்லா தெரிஞ்சிட்டான். வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். சீனுக்கு பார்த்த மாதிரி சின்ன பையன் முத்துவுக்கும் பெண் பார்க்க முடியாதுன்னு படித்த பெண்ணாக பார்க்க ஆரம்பித்தா ஆராயி. சீனு எப்படியோ திக்கி திணறி அவனை பட்டப்படிப்பு படிக்க வச்சு விட்டான். அவனும் நல்லா படித்தான். பெரிய மனுஷங்க கையில் காலை விழுந்து தம்பிக்கு கவர்மெண்ட் வேலையும் வாங்கி கொடுத்துட்டான். வேலைக்கு போன கொஞ்ச நாள்லேயே கூட வேலை செய்கிற பொண்ணை விரும்புகிறேன்னு வந்து நின்னான். நாங்கள் பார்க்குறத விட நீயா பார்த்துக்கிறது தான் தோதுப்படும் என்று பெருந்தன்மையாக சொன்னான் சீனுவும். ஆராய்க்கு மனசுக்குள் விருப்பம் இல்லைனாலும் சீனுக்கிட்ட இருந்த பயத்தினால எதுவும் சொல்லலை. ஆராய் மட்டுமல்ல, புகுந்த வீட்டு ஜனத்தையே மனுஷங்களாகவே மதிக்கலை சாவித்திரி. அவள்தான் புதிதாக வந்த மருமகள். முத்துவும் சாவித்திரி சாவித்திரி என்று அவள் பின்னாடியே பூட்டு திறக்கிறவனாட்டம் போயிட்டே இருந்தான். முதல்ல ஈரோட்டில் தனி குடித்தம் இருந்தான். கண்ணாலமாகி ராத்திரிக்கு ஆராய் வீட்டுக்கு வந்தவன் தான். அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கல சாவித்திரி. முத்து மட்டும் எப்பனாச்சும் வந்து தலையை காட்டிட்டு போவான். ஏண்டா ஒரு தரம் உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்தா என்ன முனகுவா ஆராய். அவளுக்கு எங்கம்மா லீவே கிடைக்க மாட்டேங்குது. மோட்டு வளையத்தை பார்த்துட்டே சொல்லிவிட்டு ஒரு காப்பி தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பிடுவான். பின்பு முத்து ஒரு நாள் வந்து அண்ணா எனக்கு மெட்ராஸுக்கு மாற்றலாயிடுச்சுன்னு வந்து நின்னான். ஏண்டா தம்பி இத்தனை நாள் ஏதோ கூப்பிடு தொலைவில் இருந்தேன்னு மனசை சமாதானப்படுத்திட்டு இருந்தேன், இப்போ தொலைதூரம் போகிறேங்கிறியே துடிச்சு போய் சொன்னான் சீனு. தொலைதூரம் என்னண்ணா, ராவுக்கு ரயில் என்ன வெளியெல்லாம் கொண்டாந்து விட்றா. ஏண்டா உன் பொண்டாட்டியும் வர்றாளா இல்லை அப்பனோட்டோடு இருக்கிறாளா? ஆராயி சீனு பக்கம் திரும்பாமல் கேட்டாள். அவள் இல்லாமல் எப்படிம்மா, சோத்துக்கு என்ன பண்ணுறது? அந்த தொலைவு போகிறப்போ ஒரு வார்த்தை கூட மாமியார்கிட்ட சொல்லணும்னு தோணல பாரு என் மருமகளுக்கு. ஆராயி புலம்பினான். ஆமாம், தங்கச்சின்னு ஒரு வெள்ளி பணம் கொடுக்கலைன்னாலும் பவுசுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை முணுமுணுத்தால் ஆராயி. போய் சௌரியத்துக்கு கடிதாசி போடுற தம்பி. சீனு கண்ணில் வந்த தண்ணீரை அடக்கி கொண்டே சொன்னான். போய் சேர்ந்தேன்னு ஒரு கடிதாசி போட்டது தான். அதுக்கப்புறம் 3 மாதமாகி முத்துக்கிட்ட இருந்து ஒரு தகவலும் இல்லை. 3 மாதமாகி ஒரு நாள் அந்தி சாயிற நேரம் வாசலில் வந்து நின்ன தம்பியை பார்த்து டேய் தம்பி முத்து என்று ஓடி போய் கட்டி கொண்டான் சீனு. எப்படி இருக்கீங்கண்ணா? வாங்கிட்டு வந்த பிஸ்கத்தை குழந்தைகளிடம் கொடுத்துவிட்டு நாசுக்காக ஒதுங்கி நின்றான் முத்து. ஏன் தம்பி ஏதாவது விசேஷம் உண்டுங்களா? இழுத்தால் பொன்னம்மா. ஆமாம், நீ 3 மாதமாக முழுகாமல் இருக்கிறான். நிலத்தை பார்த்துட்டே சொன்னான் முத்து. ஓடி போய் ஒரு தட்டு நிறைய சக்கரை வச்சு ஸ்பூனை போட்டு கொண்டு வந்து சந்தோஷம் தம்பி என்று நீட்டினாள் பொன்னம்மாள். அம்மா, நீ என்னுடன் ஒரு 3 மாதம் உதவிக்கு வந்து இருக்க வேண்டும். அண்ணாவையும் அனுமதி கொடுக்குமாறு பார்த்தான். ஏன்னா அவள் ஆத்தாக்காரிக்கு என்னவா? மளிகை கடையை பார்க்க ஆள் வேணுமா? அதுக்கு என்ன தம்பி, அழைச்சிட்டு போ. எங்களுக்கு அம்மா இல்லைன்னா கஷ்டந்தான். அதுக்குன்னு ஒரு உதவி ஒத்தாசைக்கு மனுஷங்க இல்லாமல் என்ன பண்ணுறது? 3 மாதமா ஒரு நாள் கூட நான் வரமாட்டேன். வெடுக்கென்று சொன்னால் ஆராயி.
ஏம்மா நம்ம குலத்து வாரிசு அவள் வயிற்றில் சுமக்கிறா, நாமெல்லாம் ஒத்தாசைக்கு போகலைன்னா எப்படி? அதெல்லாம் எனக்கு தோதுபடாது சீனு. மறுபடியும் முறுக்கிறா ஆராய். சரி 3 மாதம் வேண்டாம், 1 மாதம் போயிரு. அப்புறம் தோதா ஆள் அமைஞ்சதுன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. ஆமாம்மா, நீ வந்தேன்னா நானும் நல்லா பார்த்துக்கிறேன். அதுவரை வாய்மூடியாக இருந்த முத்து சொன்னான். சரி வாரேன், ஆனால் ஏதாவது குத்தங்குறை இருந்துச்சுன்னா அடுத்த ரயிலில் ஏறிடுவேன். சக கூட எப்படியோ பேர குழந்தைங்கன்னா உசுறு ஆராய்க்கு. அதுகளும் ஆத்தா ஆத்தான்ட்டு கூடவே கிடக்கும். வாரம் தவறாமல் கற்களில் எழுந்து பெரிய அண்டா நிறைய சுடுதண்ணி வச்சு காய வச்சிருவா. படி நெல்லெண்ணெய்க்கு மிளகு போட்டு காய்ச்சி எல்லாத்து தலையிலும் தப்பு தப்புன்னு அடித்து ஊற விடுவா. ஊறினப்பம் கண் எரிய எரிய சீகக்காய் தேய்ச்சி குளிச்சுடுவா. பஞ்சா பறக்கும் தலை. அது குழந்தையா சீனுக்கும் தேய்ச்சி விட்டு, ஏய் பொண்ணா, கண்ணெல்லாம் பொங்கி கிடக்கு, நீயும் தேய்ச்சி குளின்னு சொல்லிட்டு ராத்திரிக்கு வெளியில் பிள்ளைங்க கூட படுமா, மற்ற நேரத்தில் எப்படியோ. கேட்க கேட்க குளிர்ந்து தான் போகும் பொன்னம்மாவுக்கு. சொல்லிட்டானே ஒழிய சீனுக்கும் அம்மா இல்லாத வீட்டை நினச்சி பார்க்கவே பிடிக்கல. மருகி மருகி சுற்றி சுற்றி வந்தான். மற்ற நாளெல்லாம் சமையல் பொன்னம்மாட்ட விட்டுட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மீனோ கோழியோ தன் கையில் வச்சு தராமல் ஆறாத ஆராய்க்கு. அதையெல்லாம் நினச்சி அடிக்கடி பெருமூச்சு விட்டுக்குவான். முதல்ல ஆராய்க்கு கொஞ்சம் மருண்டாலும் அடிக்கு ஒரு தரம் அக்கம் பக்கம் வீட்டு குமரியிலிருந்து கிளவி வரைக்கும் என்ன ஆராயி பட்டணம் போறியாமே என்று கேட்டதில் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டான். ஆமாண்டி, போனால் எப்போ வருவேன்னு தெரியல, இப்போவும் ஏதாச்சும் கேட்கணும்னா கேட்டு வச்சுக்குங்க என்றால் பெருமைப்புடன். கை வயிற்றிலிருந்து குழம்பு வைக்கிற வரைக்கும் அந்த ஊருக்கே ஆராய்தான் பக்குவம். பேர குழந்தைங்க நாளும் தான். ஆத்தா போயிட்டு நாளைக்கு ரவைக்கு வந்துடுவியான்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பால் குடியை மறந்ததிலிருந்து ஒவ்வொன்றையும் அவள்தான் தன் மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்தினாள். அடுத்த நாள் வர்றப்பவே சீனு ஆறுமுகம் கடையிலேருந்து 8 கசன் சேலை 2 எடுத்துகிட்டு வந்தான். அங்கே சீதோசனம் எப்படி இருக்குமோ, மழை கீழே வந்ததுன்னா அதான் எடுத்தாந்த. ஆமாடா, வெயிலில் தலை மேலே காயிற ஊறுறது. அது சரி போ, இல்லைன்னா உன் தம்பி ஒரு சேலை எடுத்து தர மாட்டானா? எதுக்கு தம்பிக்கு சிரமம்? அதுவும் இல்லாமல் உனக்கு ஆறுமுகம் கடை சேலை தான் சரியாக இருக்கும். அப்படி இப்படின்னு புறப்படுற நாளும் வந்துச்சு. கூட்டி போக வர்ற கொழுந்தனுக்கு கோழியாக்கி வச்சுருந்தா பொன்னம்மா. புறப்படுற சோகமோ பதட்டமோ சோத்தில் மோரை ஊற்றி 2 டம்ளர் குடிச்சுப்பட்டு கம்முன்னு இருந்தால் ஆராயி. 3 மணிக்கு ரயில் கிளம்பணும். ஏன் தம்பி, நான் வேணால் ரயில் அடிக்கு வரட்டுமா? இல்லைண்ணா, எதுக்கு? வேண்டாம். புறப்படுறப்ப அப்போ தான் பிறந்த குழந்தையாட்டம் எல்லாத்து மூந்தியும் பார்க்குற ஆராயி. பார்த்து போயிட்டு வாங்க அத்தை, பொன்னம்மா தடுமாறியபடி சொல்லினாள். அப்பப்போ வந்து பார்த்துக்குங்க, அண்ணியை கேட்டதாக சொல்லுங்க. குழந்தைக தலையை தடவி கொடுத்து சீனிகிட்ட மட்டும் எதுவும் சொல்லாமல் தலையாட்டிகிட்டே நடக்கிறார். பஸ்ஸில் ஏறுற வரைக்கும் கூடவே போனாங்க எல்லோரும். கண்ணில் மறைய வரைக்கும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே போனால் ஆராயும். பஸ் ஏற்றிட்டு வந்து ஓன்னு அலறான் சீனு. என்னன்னா இது, அம்மா எங்கே போயிட்டா என்று தேத்தினாள் மீனாட்சி. அதுக்கப்புறம் யாருக்கும் எதுவும் ஓடலை. அப்பா, இந்நேரம் ஆத்தா ரயில் ஏறி இருக்குமா? கேட்டுக்கிட்டே இருந்துச்சுக்க குழந்தைகளும். வாரத்தை கோயிலையாச்சும் இறக்கி வைப்போம்னு சீனு மெல்ல எந்திரிச்சு துண்டை தோலில் போட்டான்.
வெளிவாசல் நடையில் அரவம் கேட்டது. யாருன்னு எட்டி பார்க்க கூட தோணலை. யாராக இருந்தாலும் உள்ளே வந்து தானே ஆகணும்னு ஒரு மிதப்பு. அப்போத்தான் ஆத்தா வந்துட்டியான்னு குதிச்சுக்கிட்டே ஓடுதுங்க குழந்தைங்க எல்லாம். ஆத்தாவா? என்ன சொல்கிறேங்க? பரபரன்னு எட்டி பார்த்தான் சீனு. ஆராய்தான் மெதுவாக நடந்து வர்றான். ஏனம்மா, என்ன ஆச்சு? ஊருக்கு போகலையா? இந்நேரம் ரயிலில் போயிட்டுருப்பேனெல்லாம் நினச்சிட்ருக்கேன், பதட்டத்துடன் கேட்டான் சீனு. கையில் இருந்த துணிப்பையை திண்ணையில் வச்சு கண்ணிலிருந்து மாலை மாலையாக தண்ணி கொட்ட நின்றாள் ஆராய். எல்லோரும் பதறி போய் சுற்றி நின்னாங்க. சின்ன மகன் ஆராயை நேராக ரயில் அடிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அவன் பொண்டாட்டியை அவங்க அப்பன் கொண்டாந்து விட்டுருக்கான். ரயில் கிளம்ப 3/4 மணி நேரம் இருந்துச்சு. சாவித்திரி ஆராயை பார்த்த உடனே சிரிக்கிற மாதிரி பாதி உதட்ட விரித்து காண்பிச்சார். அவ்வளவுதான், வேறு எதுவுமே பேசலை. அப்போத்தான் ஒரு ஆள் அன்னாசி பழத்தை விற்றுக்கிட்டு வந்துட்டு இருந்தான். சாவித்திரி, எனக்கு வாங்கித்தாங்கன்னு முத்துக்கிட்ட கேட்டிருக்கா. மாதமாக இருக்கிற பொண்ணு, அதிலும் 3 மாதம் கூட இன்னும் அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது என்று ஆராயி தடுத்திருக்கா. அவ்வளவுதான். சாவித்திரிக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. இதெல்லாம் மூட நம்பிக்கை. எனக்கு வாங்கி தர போகிறீங்களா இல்லையா? சத்தம் போட அவங்க அப்பனும், அதனால் என்ன மாப்பிள்ள, நான் வேணால் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கார். உடனே ஆராயி மூத்தவராக புத்தி சொல்லாமல் மக கூட சேர்ந்துட்டு பேசுகிறீங்களேன்னு சத்தம் போட்டிருக்கா. எங்கள் அப்பாவை சொல்ல நீங்கள் யாருன்னு சொல்லி சாவித்திரியும் சத்தப்போட ஒன்றுக்கொன்று ரசாபாசமாக ஆயிடுச்சு. கடைசியில் உங்கள் அம்மா வந்தால் நான் ரயில் ஏற மாட்டேன்னு தீர்க்கமாக சொல்லிவிட்டாலும் சாவித்திரி. என்னால் உங்களுக்குள்ளே எதுக்குப்பா ரக, ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏற்றி விடு, நான் போய் இறங்கிக்குவேன் என்று சொல்லியிருக்காள் ஆராயி. நல்ல வேலை, ரயில் அடிக்கு எதிர்த்தாப்பில் தான் பஸ் நிற்கிற ஸ்டாப்பிங். கண்டக்டர்கிட்ட சொல்லி உட்கார வச்சுட்டு போனான்னா முத்து. விவரத்தை சொல்லிவிட்டு மீண்டும் அழ ஆரம்பித்தா ஆராய். அவளை தவிர அவளை சுற்றி நின்றுட்டு இருந்த பேர குழந்தைங்க, பொன்னம்மா, சீனு எல்லோரும் நிம்மதியோடு சிரிக்க ஆரம்பித்தாங்க.